வணக்கம். சத்ரபதி ஷம்பல்ஜி மகாராஜ், அவுரங்கசீப் இவர்களை பற்றி ஒரு படம் வெளியானது. பெயர் சாஹ்வா. இந்த படம் கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான விஷவிதையை விதைத்தார்களோ, அதாவது ஹிந்து முஸ்லிம் என்கிற எந்த விஷவிதையை விதைத்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபார்முலாவை பாலிவுட் தேடி கண்டுபிடித்திருக்கிறதோ அந்த ஃபார்முலாவிற்கான இன்னொரு சக்சஸ் ஸ்டோரி தான் இது. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா த கேரளா ஸ்டோரி என்று ஒரு படம் வந்தது, காஷ்மீர் ஃபைல்ஸ் என்று ஒரு படம் வந்தது. அதே போன்ற இந்த படம் டெஃபினட்டா இந்த படம் ஒரு சக்சஸ் ஸ்டோரி தான். ஆனால் இந்த படத்தை வைத்து எந்த விஷயத்தை பற்றின ஒரு சமுதாயத்தில் விஷவிதையை விதைக்க பார்க்கிறார்களோ அதற்கான ஒரு உதாரணத்தை இன்னைக்கு நீங்க பார்க்க போகிறீர்கள். பிஜேபி, ஆர்எஸ்எஸ், விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தள் இது போன்ற அமைப்புகள் இந்த நாட்டில் ஹிந்து ராஷ்டிரா என்கிற பேரில், ஹிந்துத்வா என்கிற பேரில் எந்த விதமான தாண்டவத்தை ஆடி வருகிறார்களோ, 300 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த அவுரங்கசீபை பற்றி இன்னைக்கு ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவில், ஒட்டுமொத்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு டிபேட் துவக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு பின்னாடி உங்களிடமிருந்து மறைக்கப்படக்கூடிய விஷயங்கள் என்ன? ஆர்டிகல் 19 இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ரைட், ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதாவது டீச்சிங் அல்ல கான்ஸ்டிடியூஷனல் ரைட்டை பற்றி நீங்க பேசினீர்கள்னா இன்னைக்கு இரண்டுமே மாயமாகிவிட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் என்னெல்லாம் நடந்தது என்கிற அந்த உதாரணத்தை இந்த பதிவில் நீங்க பார்க்க போகிறீர்கள். அவுரங்கசீபை பற்றி சமாஜ்வாதி பார்ட்டியை சார்ந்த எம்பி அபு ஆஸ்மி அவர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி பிஜேபிக்கு எதிராக, பிஜேபியோட எஜெண்டாவுக்கு எதிராக நீங்க பேசலாம் என்கிற ஒரு காரணத்தை காட்டி மகாராஷ்டிரா அசம்பிளியிலிருந்து அவரை நீக்கிவிட்டார்கள். சமாஜ்வாதி எம்எல்ஏ அபு ஆஸ்மி சஸ்பெண்டட் ஃப்ரம் மகாராஷ்டிரா அசம்பிளி ஃபார் லவுடிங் அவுரங்கசீப். வாட் அபவுட் ஆர்டிகல் 19? பேச்சுரிமை என்ன ஆனது என்கிற ஒரு விஷயம். இப்போ நான் உங்களுக்கு பிஜேபியுடைய வெப்சைட்ல இருந்தே ஒரு பட்டியல் எடுத்து காட்டுகிறேன். அதாவது 10 புள்ளிகளை கொண்ட ஃப்ரீடம் சார்ட்டர் என்கிற இந்த விஷயம். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய வீடியோவும் நீங்க பார்த்திருப்பீர்கள். அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன். அதாவது எந்த சூப்பர் பாஸ், சுப்ரீம் பாஸ் எந்த விளக்கத்தை எடுத்து வைக்கிறாரோ, எந்த ப்ரொபகேண்டாவை பரப்ப பார்க்கிறாரோ அவருடைய ஜூனியர்ஸ் அனைவருமே அதே விஷயத்தை, அதே ஃபார்முலாவை, அதே ப்ரொபகேண்டாவை பரப்பக்கூடிய வேலை தான் பார்க்கிறார்கள். இந்த ஃப்ரீடம் சார்ட்டர் இதுல நீங்க பார்த்தீர்கள்னா 10 புள்ளிகள். இந்த 10 ஆண்டுகளில் பிஜேபி என்னெல்லாம் இந்தியாவில் மக்களுக்காக செய்ய போகிறது. இதில் நீங்க பார்த்தீர்கள்னா ஃப்ரீடம் ஃப்ரம் அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த 10 வருஷத்துல நாங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டை முறித்து விடுவோம். என்ன நடந்தது? வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் இருக்கிறார்களா? வேலை வாய்ப்பு திண்டாட்டம் முடிந்து விட்டதா? கிடையாது. ஃப்ரீடம் ஃப்ரம் ஹோம்லெஸ்னஸ், 20 லட்சம் புதிய வீடுகள் கடந்த 10 வருஷத்தில் கட்டப்படும் என்று கூறினார்கள். ஃப்ரீடம் ஃப்ரம் ஹங்கர், இன்னைக்கு இந்தியா ஹங்கர் இண்டெக்ஸ்ல எங்க இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். 85 கோடி மக்களுக்கு இலவசமான ராஷனை வழங்கி கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான வேலை வாய்ப்பை உருவாக்கவில்லை, அவர்களுடைய வருமானத்தை கூட்டுவதற்கு எதுவுமே செய்யவில்லை. ஃப்ரீடம் ஃப்ரம் லிட்ரஸி, இப்போ NEP 2020 என்கிற பெயர்ல ஹிந்தி திணிக்கக்கூடிய வேலையை நீங்க பார்க்கிறீர்கள். ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர், பயத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை. மைனாரிட்டிகளிடம் போய் கேளுங்கள் அவங்க எந்த பயத்தில் வாழ்ந்து வருகிறார்கள் என்று. இந்த நாடு வெறும் இந்துக்களுக்கு தானா, இந்துக்களுக்கு மட்டுமேயா, மைனாரிட்டிகளுக்கு சொந்தமான நாடு கிடையாதா என்கிற அந்த கேள்வி அவர்கள் இன்னைக்கு கேட்க தொடங்கி விட்டார்கள். ஃப்ரீடம் ஃப்ரம் சோஷியல் ஸ்ட்ரெஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் சென்டர் ஸ்டேட் டிஸ்கார்ட், மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் 2 அரசாங்கத்துக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த டிஸ்கார்ஸ், அதிலிருந்து நாங்கள் விடுதலை வாங்கி கொடுக்க போகிறோம். ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக எந்த மாநில அரசாங்கம் கொடுத்தாலும் அந்த அரசாங்கத்தின் மீது நீங்க நடவடிக்கை எடுக்க தொடங்கிவிட்டீர்கள். உதாரணத்திற்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். 2000 கோடி கொடுக்க முடியாது. நாங்க கொண்டு வந்த அந்த ஸ்கீமை நீங்க இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை என்றால் உங்களுக்கு இந்த பணம் கிடையாது.
Freedom for women, free education for graduation and 33% seats in parliament. I'm asking BJP itself. 33% உங்களுடைய எம்பி லிஸ்டில் இருக்கிறார்களா? சரி, 33% நீங்க சீட்டுகளை வழங்கினீர்களா? பெண்களுக்கு கொடுத்தீர்களா? இது உங்களுடைய விஷயம். ஃப்ரீடம் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கடைசி வார்த்தை மிக முக்கியமானது. ஃப்ரீடம் ஃப்ரம் மென்டல் ஸ்லேவரி, ஆங்கிலேயர்கள் அவர்களிடமிருந்து நீங்க விடுதலை பெற்றுக்கொண்டீர்கள். ஆனால் மென்டல் ஸ்லேவரி, மன அளவில் உங்களுடைய அடிமைத்தனம், அதிலிருந்து உங்களை நாங்க மீட்போம் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்தார்கள். ஆனால் உண்மை என்ன? கிரவுண்ட் ரியாலிட்டி அது கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா 2023 ஒரு ஆர்டிகல் வெளியானது என்சிஆர்டி மற்றும் சிபிஎஸ்இ பற்றி. நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரெயினிங், மத்திய அரசாங்கத்துடைய பாட புத்தகங்களை அச்சடிக்கக்கூடிய, ரிசர்ச் செய்யக்கூடிய, டெவலப் செய்யக்கூடிய, எஜுகேஷன் சிஸ்டத்திற்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. சிபிஎஸ்இ பள்ளிகளில் இந்த புஸ்தகங்கள் தான் இங்கே வரும். இவர்கள் செய்த முதல் வேலை, remove sections from textbook that mention the ban on ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக் சங். ஆர்எஸ்எஸ் மீது போடப்பட்ட அந்த பேன், அந்த சாப்டரை நீக்கிவிடுங்கள். ஆர்எஸ்எஸ் மீது எப்பவுமே பேன் நடக்கவில்லை என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைப்பதற்காக. அடுத்தபடியாக அவர்கள் என்ன செய்தார்கள்? நாதுராம் கோட்சே பீயிங் பிராமின் ஃப்ரம் பூனே. நாதுராம் கோட்சே ஒரு பிராமின் குடும்பத்திலிருந்து வரக்கூடிய நபர், பூனாவை சார்ந்த பூனா பிராமின் நபர் என்ற அந்த விஷயத்தை நீக்கிவிடுங்கள். 2002 குஜராத் ரைட்ஸை பற்றின அந்த சாப்டரை நீக்கிவிடுங்கள். ரெசிஸ்டன்ட் டுவர்ட்ஸ் மகாத்மா காந்திஸ் கால் ஃபார் ஹிந்து முஸ்லிம் யூனிட்டி, ஹிந்து முஸ்லிம் ஒற்றுமை பற்றி மகாத்மா காந்தி பேசிய அந்த விஷயத்தையும் நீக்கிவிடுங்கள். அந்த சாப்டரை நீக்கிவிட்டார்கள். இது மட்டுமல்ல, 10ஆம் வகுப்பு பாடப்புஸ்தகத்திலிருந்து டெமோக்ரஸி டைவர்சிட்டி என்கிற அந்த ஒட்டுமொத்த சாப்டரை நீக்கிவிட்டார்கள். அதாவது ஜனநாயகத்தை பற்றி பேசக்கூடாது. டைவர்சிட்டி, இந்தியா ஹிந்து முஸ்லிம் சீக் இசாய் பல ஜாதிகள், பல மொழி பேசக்கூடிய நபர்கள் அனைத்து சேருவதும் தான் இந்தியா. டைவர்சிட்டி, டைவர்ஸ்ட் இந்தியா, அதை பற்றி நீங்க புரிஞ்சு கொள்ளக்கூடாது. இது இந்த நாட்டு அரசாங்கம், அதாவது பிஜேபி கடைசியாக எழுதிய அந்த வார்த்தை மென்டல் ஸ்லேவரி, அந்த அடிமைத்தனம், அதிலிருந்து நாங்கள் மீட்போம் என்று கூறினார்களே, அதற்கு அவர்கள் செய்யக்கூடிய வேலை இதுதான். சரி, இது மட்டுமல்ல, இவர்கள் செய்த இன்னும் ஒரு சில விஷயங்கள். 2024 இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இருந்து வெளிவந்த ஒரு ஆர்டிக்கிள், 25 மினிஸ்டர்கள் மீது வெவ்வேறு ஊழல் வழக்குகள் இருந்தது. அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் யாரெல்லாம் பிஜேபியுடன் இணைந்தார்களோ அந்த அனைத்து எம்பிக்கள் மீது, அனைத்து எம்எல்ஏக்கள் மீது வழக்குகள் முறிக்கப்பட்டன. அதாவது அவர்கள் மேலே போடப்பட்ட எல்லா வழக்குகளையுமே நீக்கிவிட்டார்கள். ஒரு காலகட்டத்தில் பட்டேல் சமுதாயத்தின் ஃபேஸாக இருந்த ஹார்திக் பட்டேல், அவர் மீது போடப்பட்ட வழக்கு 2015 இப்போ பிஜேபியில் இணைந்து விட்டார். பிஜேபி எம்எல்ஏவாக இருக்கிறார். அவர் மீது போடப்பட்ட அந்த செடிஷன் வழக்கு அதுவும் நீக்கப்பட்டது. இதே போன்ற இன்னொரு பெண்மணி 2014 to 2020 வரை கிட்டத்தட்ட 399 செடிஷன் கேசஸ்கள் போடப்பட்டது. இதே பட்டியலில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஷஹீதா ரஷீத் மிகப்பெரிய அளவில் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் லீடர். இந்த பெண்மணி சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அமித்ஷாவை புகழ்ந்து பேசினாராம். உடனடியாக அவர் மீது போடப்பட்ட வழக்கு அது நீக்கப்பட்டது. அதாவது அரசாங்கத்தை புகழ்ந்து நீங்கள் பேசினீர்கள்னா உங்கள் மீது எந்த விதமான வழக்காக இருந்தாலும் அதை நீக்கி விடுவார்கள். அப்படி எதிர்த்து கேள்வி கேட்டீர்கள்னா உங்கள் மீது வழக்குகள் போடப்படும். இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள், அதாவது செடிஷன் வழக்கு, தேச துரோக வழக்கு யார் மீது போடப்பட்டது? ஹாத்ரஸ் கேங்ரேப்பை பற்றி ரிப்போர்ட் செய்ய போன நபர்கள், கோவிட் காலகட்டத்தை ரிப்போர்ட் செய்த நபர்கள், ஃபார்ம் லாஸை பற்றி ரிப்போர்ட் செய்த நபர்கள், அதாவது 21 ஜேர்னலிஸ்ட்கள் மீது, ஆக்டிவிஸ்ட்கள் மீது இந்த வழக்குகள் போடப்பட்டது. தேச துரோக வழக்குகள் போடப்பட்டது.
பிரஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் 180 நாடுகளில் இருந்து இந்தியாவுடைய நம்பர் 159. அந்த அளவில் நாம் நெருக்கப்படுகிறோம். சரி, இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீர்கள்னா உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர்களே கூட்ட நெரிசலில் உயிரிழந்த நபர்கள் அந்த செய்தியை நாங்கள் தான் வேணும்னே அதை பப்ளிக்கு முன் வரவிடாமல் பார்த்தோம், அதை தடுத்து நிறுத்தினோம் என்கிற அந்த விஷயத்தை அவர் எடுத்து வைக்கிறார். எப்படி 3 மணிக்கு காலையில் 3 மணிக்கு இந்த செய்தி எங்களுக்கு வந்தது. உடனடியாக எல்லா பிரஸ் மற்ற அமைப்புகளை நாங்கள் கூப்பிட்டு எல்லா ஆஃபீஸர்களையும் நாங்கள் கூப்பிட்டு இந்த செய்தி வெளியே போகக்கூடாது என்கிற விஷயத்தை எடுத்து வைத்தோம். அவரே என்ன பேசுகிறார் என்று கேட்டுள்ளாங்க. लेकिन इस टेम्पेट की घटना के बाद सभी अखाड़े तैयार थे, लेकिन मैंने 3 बजे प्रातः उनसे अनुरोध किया कि स्नान को कुछ देर आपको स्थगित करना पड़ेगा, क्योंकि एक घटना घटित हुई है, घटना पैनिक न हो, इसलिए हमने उसको हॉस्पिटल तो लोगों को पहुंचाया, उनके उपचार भी करवाए, कुछ लोगों की दुखद मौत भी हुई, लेकिन हमने इसको बहुत हाईलाइट नहीं होने. அதாவது மக்கள் பேனிக் ஆகி விடுவார்களாம், அதை கண்ட்ரோல் செய்வதற்காக இந்த வேலையை நாங்கள் பார்த்தோம் என்று கூறியுள்ளார். சரி, இது மட்டுமல்ல, இதை தாண்டி பிப்ரவரி 15ஆம் தேதி புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் என்ன நடந்தது? அங்கே உயிரிழந்த 18 நபர்கள். அங்கே நடந்த கூட்ட நெரிசலை மறைப்பதற்கு, அதை ஏற்றுக்கொள்வதற்கு, ஒப்புக்கொள்வதற்காக ஒரு நாள் பிடித்தது ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவருக்கு. கூட்ட நெரிசல் நடக்கவில்லை, இது ஒரு வதந்தி. ஆமா நடந்தது, ஆனால் யாருமே காயமடையவில்லை, யாருமே இறக்கவில்லை. ஆமா ஒரு சில பேருக்கு காயமாயிருக்கு, ஒரு சில பேர் தான் இறந்திருக்காங்க. இது போன்ற பல்வேறு விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பேசி 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 கடைசியில் ஊடக வழியாக இது உலகத்துக்கு தெரிய வந்தது. இதே போன்று நீங்கள் பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய அவர்களுடைய வெப்சைட்லேயே எழுதப்பட்ட இன்னொரு வார்த்தை நான் அண்டர்லைன் செய்து காட்டுகிறேன். The BJP will ensure that rights of free speech of Indian citizens are guaranteed, will promote the availability. இந்த நாட்டில் பேச்சு சுதந்திரத்தை நாங்கள் காப்பாற்றுவோம், பிஜேபியுடைய லைன். ஆனால் உண்மையிலேயே இது நடக்கிறது, உண்மையிலேயே இந்த நாட்டில் அப்படி நடக்கிறது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா கிடையாது. யூபியின் சீஃப் மினிஸ்டர் அந்த மாநிலத்தின் அசம்பிளியிலிருந்து என்ன பேசினார் நீங்களே கேளுங்க. सनातन विरोधियों को नजर केवल गंदगी पर पड़ी, महाकुंभ में जिसने जो तलाशा उसको वह मिला, गिद्धों को केवल घास मिली, सुअरों को गंदगी मिली, संवेदनशील लोगों को रिश्तों की खूबसूरत तस्वीर मिली, आस्थावानों को पुण्य मिला, सज्जनों को सज्जनता मिली, गरीबों को रोजगार मिला, अमीरों को धंधा मिला, श्रद्धालुओं को साफ सुथरी व्यवस्था मिली, पर्यटकों को अव्यवस्था मिली, सद्भावना वाले लोगों को जाति रहित व्यवस्था मिली, भक्तों को भगवान मिले. सनातन की सुंदरता आखिर समाजवादी और वामपंथियों को कैसे नजर आएगी? அதாவது இங்கே எந்த விதமான கூட்ட நெரிசலும் நடக்கவில்லை. ஒரு சில கழுகு கூட்டம், அவர்களுக்கு தான் இந்த சவங்கள் தென்பட்டது, பன்றிகளுக்கு அங்க இருக்கக்கூடிய அசிங்கம் தென்பட்டது, பக்தர்களுக்கு இங்கே புண்ணியம் மட்டும்தான் கிடைத்தது. இது இந்த நாட்டு ஒரு சீஃப் மினிஸ்டருடைய வார்த்தைகள். அப்போ தன்னுடைய குடும்பத்தினர்களுடைய சவத்தை கொண்டு வந்த நபர்கள் அவர்கள் கழுகா. அங்க எந்த அளவில் அசிங்கம் நடந்தது, எந்த அளவில் அங்க இருக்கக்கூடிய பொல்யூஷன், அதாவது கங்கை நதியை இந்த அளவில் நீங்க சீர்குலைத்தீர்கள் என்கிற அந்த ஸ்டேட்மெண்ட். குளிக்கிறதை விட்டுருங்க, நீங்க கை கூட கழுவக்கூடாது. ஆனால் யோகி என்ன சொல்றார்? இதை குடிக்கலாம், இதுல நீங்க குளிக்கலாம், இதுல எந்த விதமான அசுத்தமும் கலக்கப்படவில்லை என்று. ஆனால் சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்டை கூட, அந்த ரிப்போர்ட்டை கூட இவர்கள் மதிக்கவில்லை. குடிக்கலாம் என்று கூறிய இதே யோகி ஆதித்யநாத் கையில் கிளவ்ஸ் போட்டு முகத்தில் மாஸ்க் எல்லாம் போட்டு அந்த தண்ணியை சுத்தம் செய்கிறார். அப்படி அவ்வளோ சுத்தமாக இருந்த தண்ணி, அவ்வளோ பவித்திரமாக இருக்கக்கூடிய தண்ணி குடிக்கலாமே, உரையெல்லாம் போடாமல் நீங்கள் தொடலாமே, ஏன் நீங்கள் தொடலை? சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள், அந்த சூப்பர் பாஸ் விஷயத்திற்கு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி தான் சப்கா மாலிக் ஏக் ஹை, அதாவது
ஒரு கூட்டத்துடைய சூப்பர் பாஸ் இஸ் பிரைம் மினிஸ்டர் மோடி. ஹிந்து முஸ்லிம் என்கிற அந்த விஷயத்தை மிகப்பெரிய அளவில் பரப்பிய ஒரு நபர். அவருக்கு கீழே இருக்கக்கூடிய செபார்டினேட்ஸ் மந்திரிகள், அதுல ஒரு மிக முக்கியமான மந்திரி தான் யோகி ஆதித்யநாத். இப்ப அவருடைய ஒரு சபார்டினேட், அதாவது போலீஸ் ஆடை அணிந்து ஒரு சங்கி, ஒரு பிஜேபிக்காக சப்போர்ட் செய்யக்கூடிய நபர், சிஓ, அதாவது பல இடங்களில் டிஎஸ்பி என்கிற அந்த ரேங்க் இருக்கும் இல்லையா, அந்த அளவில் தான் சிஓ. இவருடைய ஒரு வீடியோ வைரல் ஆனது. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஜும்மா என்கிற இந்த வாரம், அதாவது ஃப்ரைடே வந்து ஜும்மான்னு சொல்கிறது உருது. ஜும்மா கி நமாஸ் 52 முறை வருது. அதாவது வருடத்தில் ஒவ்வொரு வாரமும் இந்த ஜும்மா நமாஸ் வருது. ஹோலி ஒரே ஒரு நாள் தான் வரும். இந்த வருடம் ஹோலி நமாஸ் ரெண்டுமே ஒரே நாளில் தான் வருது. இந்த மாதிரி வரும்போது 2 சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் 2 தரப்பிலுமே அமைதி இருக்க வேண்டும் என்கிற விஷயத்தை தான் போலீசார்கள் செய்ய வேண்டும். ஆனால் இங்கே இவர் என்ன சொல்லியிருக்கார், நீங்க வெளியவே வர தேவையில்லை, இந்துக்களுக்கான பண்டிகை ஹோலி, அப்படி நீங்க வெளியில வந்தீங்கன்னா உங்கள் மீது கலரெல்லாம் பூசினாங்கன்னா நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் பண்ணக்கூடாது, நீங்க வீட்டிலே இருந்து நமாஸ் படிச்சுக்கோங்க. இது ஒரு சிஓ சொல்றாரு, ஒரு டிஎஸ்பி சொல்றாரு. உடனடியாக அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கணும், இது ஒரு கான்ஸ்டியூஷன், இது ஒரு டெமோக்ராட்டிக் நாடு, இதில் அனைத்து மதங்கள், அனைத்து சமுதாயத்தை சார்ந்த நபர்களுக்கும் அவர்களுடைய பண்டிகை கொண்டாடுவதற்கான உரிமை, அதிகாரம் இருக்கிறது. இது போன்ற மிஸ்சீஃப் செய்யக்கூடிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியிருக்கலாம். ஆனால் யோகி என்ன சொல்லியிருக்கார், அவர் ஒரு அத்லீட், அவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அவர் பேசுனதுல எந்த தவறும் கிடையாது. அப்போ இந்த நாடு வெறும் இந்துக்களுக்கான நாடு தானா? இந்த நாட்டில் வேற சமுதாயத்தை சார்ந்த நபர்கள் இருக்கக்கூடாதா? இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடம் கிடையாதா என்கிற விஷயத்தை தான் நீங்க எடுத்து வைக்கிறீர்களா? அப்போ இது உண்மை என்றால் உங்களுடைய வெப்சைட்ல எதற்காக இது போன்ற பொய்களை நீங்க எழுதினீர்கள்? ஆங்கிலேயர்கள் போய் எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆனால் ஆங்கிலேயர்களுக்கு பின்பு ஒரு புதிய அரசாங்கம், இந்த புதிய அரசாங்கம் மீண்டும் ஒரு முறை இந்த நாட்டு மக்களை அடிமையாக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.